ஹாய் நண்பர்களே! இன்றைக்கி மண்டே. ஸோ மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது, நேற்று சண்டேன்றனால நிறைய நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டு அந்த வயிறு ரொம்ப போட்டு டம்ப் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி எல்லாமே வந்து ஈஸி டைஜஷன் அண்டு ஈஸியாக லைட் ஃபுட்டாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ சப்பாத்தி தான் பண்ணேன். சப்பாத்திக்கு வந்து தக்காளி தொக்கோ வாட்டெவர் இட் இஸ் பண்ணால் மறுபடியும் கொஞ்சம் ஹெவியாக தெரியும். ஸோ பால் தான் போட்டு கொஞ்சம் சர்க்கரை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தாச்சு. பசங்க எல்லாமே சாப்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிஞ்சிச்சு. இப்போ எப்படி கெல்லாக்ஸோ அதே மாதிரி அந்த காலத்தில் நம்ம இப்படி தான் சாப்பிட்ருப்போம். எல்லாருமே சப்பாத்தியில் பால் போட்டு சாப்பிட்ருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நானும் கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. ஸோ மதியானம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, புளி சாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு புளி சாதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு எல்லாமே கிளறி புளி சாதத்துக்கு தேவையானலாம் பண்ணி ரைஸில் போட்டு கிளறியாச்சு. தென் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போதே நேற்று வந்து பெசரி வச்சுருந்த ஃபிஷ் இருக்குது. அது எப்படி நம்ம ஃபிஷ்ஷை வச்சுட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுவோம்? கண்டிப்பாக மாட்டோம். ஸோ நெத்திலி தான், புளி சாதத்துக்கு நெத்திலி ஃப்ரை பண்ணி சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 1 டே அது ஊறுது. நான்வெஜ்லாம் ஊற தான் டேஸ்ட்டு. ஸோ 1 டே ஊறினனால இந்த மசாலாஸ்லாம் நல்ல உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட்லாம் ஏறி சூப்பராக இருந்துச்சு. ஸோ புளி சாதத்துக்கு நெத்திலி ஃப்ரை வச்சு சாப்பிட்டாச்சு. இது வந்து நான் காம்பினேஷனே இல்லை தான், இருந்தாலும் நம்ம நான்வெஜ் வச்சுன்னு பொட்டேட்டோ ஃப்ரை செய்வோமா?